உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அறிவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமே. பேரன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சண்முகத்திருக்குமரனின் பணிவான வணக்கம். கார்த்திகை மாதம் என்றாலே தீப ஒளி ஏற்றுகின்ற உன்னதமான மாதம். தீபம் என்றால் தீமைகளை அகற்றுவது என்று பொருள் கூறப்படுகிறது. என்ன தீமைகளை அளிக்கிறது என்று சொன்னால், அடிமுடி காண முடியா அண்ணாமலையான் என்று சொல்லப்படுகின்ற உண்ணாமுலை அம்மனோடு உடன் உரைகின்ற அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லுகிற பொழுது மிகச்சிறப்பாக அண்ணாமலையிலே அக்னி ஸ்வரூபமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலையாருடைய அந்த அற்புதமான அந்த மலையிலே தீபம் ஏற்றுகின்ற அந்த நிகழ்வு நமக்கு நினைவுக்கு வருகிறது. கார்த்திகை மாதம் மிகச்சிறப்பாக கார்த்திகை மாதத்திலே பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருவதுதான் திருக்கார்த்திகை விழா என்று சொல்லுவார்கள். திருவண்ணாமலையிலே தீபம் ஏற்றிய பிறகுதான் வீடுகளில் விளக்கு ஏற்றுவது வழக்கம். அப்படி எவ்வளவு புயல் வந்தாலும் சீற்றங்கள் வந்தாலும் அண்ணாமலையிலே தீபம் ஏற்றிய மாத்திரத்திலே அந்த புயல் அடங்கும் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டி இருக்கின்ற அற்புதம். அப்படிப்பட்ட இந்த அண்ணாமலைக்கு அரோகரா என்று நாம் சொல்லுகிற பொழுதே வந்த வினையும் வருவினையும் விலகி ஓடிவிடும் என்று சொல்வார்கள். இந்த நன்னாளிலே ஒரு அற்புதமான பட்டிமன்றத்தை நீங்கள் கேட்டு ரசிப்பதற்காக உங்களுக்காக வழங்குவதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். தீப ஒளியால் பெறுவது ஆணவ நீக்கம், கண்ம ஒடுக்கம், மாயை விளக்கம், இருள் அகலும் என்கிற 4 தலைப்பிலே அறிஞர் பெருமக்கள் வாதிட இருக்கிறார்கள். சைவ சித்தாந்தம் மிக அழகாக சொல்லுகிறது. ஆணவம், கண்மம், மாயை என அற்புதமாக சொல்லுகிறது. இதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது மகா பெரியவா மிக அற்புதமான விளக்கத்தை தருகிறார். ஆணவம், கண்மம், மாயை என்பதற்கு சூரபத்மன் ஆணவத்தால் அழிந்தான், சிங்கமுகாசுரன் கண்மத்தால் அழிந்தான், தாரகாசுரன் மாயையால் அழிந்தான் என்று சொல்லுவார். ஆணவம் என்பது வேறு ஒன்றுமல்ல, நெல்லில் உள்ள உமி போன்றது. கண்மம் என்பது நெல்லில் உள்ள முளை போன்றது. மாயை என்பது நெல்லில் உள்ள தவிடு போன்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. சிவஞான சித்தியார் ஒருபடி மேலே சென்று ஆணவம் தவிடு போன்றது, கண்மம் முளை போன்றது, மாயை உமி போன்றது என்று ஓமைகளை மாற்றி காட்டுவார்கள். சிவபெருமானுடைய திரிசூலம் ஆணவம், கண்மம், மாயை அழித்து இருளை நீக்கக்கூடிய ஆயுதம் என்று சொல்லுகிறார்கள். அப்பனி செஞ்சடை ஆதி பிரான் முப்புறம் எரித்தனன் என்று சொல்வார்கள். முப்புறம் சிவபெருமான் எரித்தான், சிரித்தே எரித்தான் என்று சொல்வார்கள். அது இந்த ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படுகின்ற 3 மலங்களை அழித்தது. இந்த தீப ஒளி நமக்கு தருவது என்ன? ஆணவம் என்பது பாசத்தினாலே இந்த உயிர்கள் செய்கிற நிலை. கண்மம் என்பது ஆகாமியம், சஞ்சிதம், பிராத்தம் என 3 வகைப்படுகிறது. மாயை என்பது உள்ளதும் அன்று இல்லதும் அன்று, இறைவனின் வேறானது அன்று, உலக மாயை அன்று, அணுவின் உண்மையினை மறைக்கும் பொய்யை மெய்போல் காட்டுவது. இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆணவம் என்பது ஆள்வதும் ஆள நினைப்பதும். இது மனத்திமிர் என்று சொல்லுகின்றார். இந்த மனமலம் அகலுமா என்றால் தீபத்தை பார்த்தால் அகல வேண்டும். கண்மம் என்பது உயிரினத்தோடு கல்போல் மறைந்து கிடப்பது. இதனை உயிரினத்தோடு ஊழ்த்து வரும் ஊழ் என்று சொல்வார்கள். நம்முடைய விதி என்று நாம் சொல்லுகிறோம்.
மாயை என்பது கற்பனை நினைவுகள். இப்படி நிறைய விளக்கங்களை ஆணவம், கண்மம், மாயைக்கு கொடுத்து கொண்டே போகலாம். இருளும் அதை போலதான். இருள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் விளக்கேற்ற வேண்டும். வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று சொல்லுகின்றார். அப்படி தீப ஒளியால் இந்த திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்றைக்கு வீட்டிலே 27 விளக்குகளை கண்டிப்பாக நாம் ஏற்ற வேண்டும். வாசலிலே கோலமிட்டு குத்து விளக்கை வைத்து 5 தீபத்தையும் ஏற்ற வேண்டும். அதற்கு பக்கத்திலே 5 விளக்குகளை வைக்க வேண்டும். அகல் விளக்கு, அதுவும் மண்ணினால் செய்யப்பட்ட அகல் விளக்கு. வாசல் படியிலே வைக்க வேண்டும், நிலைப்படியிலே வைக்க வேண்டும், சமையல் கட்டிலே வைக்க வேண்டும். நீர் ஆதாரம் என்று சொல்லப்படுகின்ற ஆழ்துளை கிணறுக்கு அருகிலே வைக்க வேண்டும். வீட்டின் பின்புறத்திலே வைக்க வேண்டும். வீட்டிற்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைக்கு முன்பாக 2 விளக்கை ஏற்ற வேண்டும். 27 என்பது குறைந்தபட்சம். அதிகபட்சம் 108 கூட நம்முடைய இல்லங்களிலே ஏற்ற வேண்டும். இல்லத்தை வண்ண விளக்குகளினாலே அலங்கரித்து இந்த தீப ஒளியை நாம் பார்க்கிற பொழுது நமக்கு ஆணவம் நீக்கம் என்பது வரும் என்று சொல்ல திரு முத்துராமலிங்க அவர்களும் திருமதி பத்மா அழகேசன் அவர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை இல்லை, கண்மம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கண்மம் ஒடுங்கும் என்று சொல்ல திருமதி வள்ளியம்மை, திருமதி கஜேந்திர நாயகம். இல்லை ஐயா, மாயை என்று சொல்லப்படுகின்ற கற்பனை உலகத்திலிருந்து விளக்கம் கிடைக்கும் என்று கவிஞர் பாலா என்கிற பாலசுப்ரமணியனும் திருமதி அழகுமணியும் பேச இருக்கிறார்கள். இல்லை ஐயா, தீபம் இருளை அகற்றி அஞ்ஞானத்தை நமக்கு நீக்கி மெய்ஞானத்தை தருவதற்காகத்தான் தீபம் ஏற்றப்படுகிறது என்று சொல்ல கவிஞர் முருகன் அவர்களும் திருமதி மகாலட்சுமி அவர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் 4 தலைப்பிற்கு ஊடாக 8 நபர்கள் பேச இருக்கிறார்கள். 9வது நபராக நான் அமர்ந்து இந்த தீப ஒளியினுடைய பெருமைகளை உங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்ல காத்து கொண்டிருக்கின்றோம். பெருமைக்குரிய பெருமக்களே, இந்த தீப ஒளி திருநாள் மிக அற்புதமான திருக்கார்த்திகை தீப திருநாள் இன்றைக்கு ஆணவம்தான் நீக்கப்பெற வேண்டும். ஆணவத்தை நீக்கிவிட்டால் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்ல இதோ வருகிறார் திரு முத்துராமலிங்கம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் ஆன்மீக செம்மல் அவர்களே, இரு அணியிலும் வாதில் வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, திருக்கார்த்திகை சிறப்பு பட்டிமன்றத்தினை யூடியூப் சேனல் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, தீபம் உணர்த்துவது ஆணவ நீக்கமே என்ற தலைப்பில் எனது வாதங்களை முன்வைக்க வந்துள்ளேன். கார்த்திகை மாதம் என்றாலே கார்த்திகை தீப திருவிழாதான் நம் நினைவிற்கு வரும். இதுவும் ஒரு ஒளி விளக்குகள் திருவிழாதான். கார்த்திகை தீப திருவிழா மிக அதிகமாக கொண்டாடப்படுவது நம் தமிழ்நாட்டில்தான். இன்னும் சொல்லப்போனால் தீபாவளி, நவராத்திரி ஆகிய பண்டிகைகளை தமிழர்கள் கொண்டாட ஆரம்பிக்கும் முன்னதாகவே கார்த்திகை திருவிழா கொண்டாடப்படும் வழக்கம் தமிழகத்தில் இருந்துள்ளது. இதனை அகநானூறு பாடல்களில் காண முடிகின்றது. கார்த்திகை பௌர்ணமி அன்று பரணி தீபம் என்று கொண்டாடப்படும் இவ்விழாவிற்கு பல சிறப்பு புராண கதைகள் உள்ளது. தீப ஒளி என்றாலே தீமைகளை அகற்றுவது என்ற பொருளும் கூறப்படுகின்றது. என்ன தீமைகளை அழிக்கின்றது? ஒருமுறை பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்ற ஒரு போட்டி இருந்தபோது சிவபெருமான் பெரும் தீப்பிழம்பாகி ஒளிர்கிறார். அவரது அடியையும் முடியையும் காண பிரம்மா அன்னமாக உருவெடுத்து அவரது முடியினை காண உயர்கின்றார். விஷ்ணு வராக உருவமெடுத்து அவரது அடியினை காண முனைகின்றார். இருவரும் எவ்வளவு முயன்றாலும் அவர்களால் சிவபெருமானின் அடிமுடியினை காண முடியவில்லை. இதனைத்தான் அடிமுடி காண முடியா அண்ணாமலையானே என்கின்றோம். அருணாச்சலா என்பதற்கு புனித ஒளிப்பிழம்பு மலை என்ற பொருள். மனதில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை புண்ணிய பூமி, ஆன்மீக பூமி, யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் வாழ்கின்ற பூமி. தன்னை நாடி வந்தவர்களுக்கெல்லாம்
அருள் வழங்கும் மலை. அடிமுடி காண முடியாத அனற்பிளம்பாக திருவண்ணாமலையில் எழுந்தருளியுள்ள தத்துவத்தை சிவபெருமான் உலகிற்கு உணர்த்தவே திருமாலும் நான்முகனும் எம்பெருமானின் அடிமுடி தேடினர் என்று சொல்லப்படுகிறது. இந்த கார்த்திகை தீபத் திருவிழா அன்று மலையில் தீபம் ஏற்றி வழிபட்டு மனதில் அகங்காரம், பொறாமை, ஆணவம் என்ற தீமைகளை அகற்றுகின்றோம். இதைத்தான் தீபத் திருவிழா நமக்கெல்லாம் உணர்த்துகின்றது. எனவே நடுவர் அவர்களே, தீபம் உணர்த்துவது ஆணவ நீக்கமே என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் அவர்கள் அடிமுடி தேடிய வரலாற்றை மிக அழகாக எடுத்து காட்டினார். கார்த்திகை நாளிலே சோதியாய் வெளிப்பட்ட அந்த கார்த்திகை தீபத்தன்றைக்கு அக்னிமயமான திருவண்ணாமலையிலே தீபத்தை மலை மீது ஏற்றி வைக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் இடையே நடந்த நான் என்கிற அகந்தை அங்கே நீங்க பெற்றது என்கிற அந்த வரலாற்று சம்பவத்தை மிக அற்புதமாக எடுத்து வைத்திருக்கிறார். உண்மைதானே? அண்ணா என்றால் உயர்ந்த என்று பொருள். எனவேதான் மூத்த உடன்பிறப்பை அவன் அண்ணன் என்று நாம் சொல்லுகிறோம். இன்றைக்கு அண்ணனை மதிக்கிறோமோ இல்லையோ, அண்ணா என்றால் உயர்ந்தவர், அண்ணாந்து பார்க்க வைப்பதால் அது அண்ணாமலை என்று சொன்னார்கள். அப்படியானால் அண்ணாமலை மிக அற்புதமான அந்த அற்புதம். அந்த மலையை சொல்லுகிற பொழுது சீல முனிவோர்கள் செறியுமலை, சிந்திப்பார் முன் நின்று முக்தி வழங்குமலை, ஞான நெறி காட்டுமலை, ஞான முனிவோர்கள் நித்தம் நாடு மலை என அண்ணாமலை வெண்பாவிலே குரு நமச்சிவாயர் அற்புதமாக சொல்லுவார். எனவே அத்தனை பேரும் நாடுகின்ற மலை அண்ணாமலை. அப்படிப்பட்ட அண்ணாமலையை இந்த நல்ல நாளிலே நினைவுபடுத்திய மிக அற்புதமான அந்த விஷயத்தை சொல்லி, நம்முடைய ஊழ்வினை நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஆணவம் நீங்க வேண்டும், அண்ணாமலையார் கோயில் பிறவிப்பிணி நீங்க வேண்டும் என்று விரும்புபவர்களெல்லாம் விரும்புகிற மலை என்று சொல்லி, அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமே என்று தேவாரத்தையும் நினைவுபடுத்திய முத்துராமலிங்கம் அவர்களுக்கு நன்றி பாராட்டி, அடுத்தபடியாக இல்லை ஐயா, கண்ம ஒடுக்கம்தான் என்று சொல்வதற்காக திருமதி வள்ளியம்மை இதோ வருகிறார். அவரை உங்கள் சார்பாக அழைத்து மகிழ்கிறேன். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவர் மதுரையின் மைந்தன், ஆன்மீகச் சுடர், பட்டிமன்ற நடுவர் உள்ளிட்ட அவையினருக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தீபம் உணர்த்துவது கண்ம ஒடுக்கமே என வாதாட உள்ளேன். தீபம் என்பது விளக்கு, தீய சக்திகளை அறவே நீக்கக்கூடியது. அந்திக்கு சந்திரன், நாளுக்கு கதிரவன், மூ உலகுக்கும் தர்மம். கண்ம ஒடுக்கத்திற்கு தீபம். நாம் விளக்கு ஏற்றும் போது ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி என்று கூறி தீபம் ஏற்ற வேண்டும். இவ்வுலகில் அனைத்து உயிரினங்களும் நலமுடன் இன்பமாக வாழ வேண்டும். அனைவரும் நல்ல எண்ணங்களுடன் செயல்பாடுகளுடன் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். கண்மம் என்பது கர்மம். நாம் செய்த செயல்களின் விளைவுகளே கர்மா. நாம் முற்பிறவியில் செய்த கர்மாவை இப்போது அனுபவிக்கின்றோம். பொறாமை, பேராசை, சீற்றம், துன்பம் தரும் பேச்சு ஆகிய கண்மங்களை ஒடுக்கி வாழ்வதே அறம் என்பதை வள்ளுவர் திருக்குறளில் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என அழகாக கூறியுள்ளார். ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்றும் இருக்கும் வரை ஆன்மா தன்னிலை அடைய முடியாது. மனிதன் கண்மத்தை ஒடுக்கிவிட்டால் சொர்க்கம், வைகுண்டம், பரலோகம் போன்ற இடங்களுக்கு சென்று பிறவி இல்லாமல் வாழலாம். கடவுள் ஒருவரே என தெய்வ வழிபாடுகளை, சடங்குகளை, சம்பிரதாயங்களை நாம் முறையாக பின்பற்றினால் ஆன்மாவில் உள்ள அருள் ஒளியாக மாறும். நாம் செய்யப்படும் வினைகள் நல்வினை, தீவினை என நமது ஆன்மாவில் பதிந்து அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு கர்மங்களை கொடுக்கும். அதேபோல்
உடலுக்கு உணவு எவ்வளவு அவசியமோ உள்ளத்திற்கு பிரார்த்தனை மிக மிக அவசியம். உணவு குறைந்தால் உடல் வாடும், பிரார்த்தனை குறைந்தால் உள்ளம் மாசுபடும். நடுவர் அவர்களே, நான் என்று சொல்லுங்கள், உதடுகள் ஒட்டாது. நாம் என்று சொல்லுங்கள், உதடுகள் ஒட்டும். அதுபோல் நாம் செய்யும் வினைகள் நமக்கு நல்லதே செய்யும். நாம் எவ்வித போட்டி பொறாமை இல்லாமல் சிறப்பாக வாழ வேண்டும் எனில் நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இன்று படும் துன்பங்களுக்கு நாம் தான் காரணம் என்பதை அறிய வேண்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பதே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று இறைவனிடம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நிறைவாக ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக திருமதி வள்ளியம்மை அவர்கள் கண்மம் என்பதற்கு ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார். கண்மம் என்று சொல்லுகிற பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்மை தள்ளிவிடுகிறது? அது விதியின் விளையாட்டு என்று சொல்வார்கள். கைலாயத்திலே ஈசன் ஏகாந்த தவத்திலே ஆழ்ந்திருந்த பொழுது உமையவள் ஈசனின் பின்புறமாக வந்து நின்று விளையாட்டாய் அவள் இரு கண்களை பொத்தினாளாம். அதனால் உலகம் இருண்டது. ஈசனின் வள இடக்கண்களான சந்திர சூரியர்கள் களை இழந்தார்கள். நெற்றிக்கண்ணாகிய அக்னியும் அன்னையின் கை விரல் பட்டு குளிர்ந்து போனதா. வேள்விகள் தடைப்பட்டது, யாகங்களும் பூஜைகளும் இல்லாமல் போனது. உலகத்தில் அருள் ஒளிந்தது, இருள் சூழ்ந்தது. உலகங்கள் இருண்டதால் முனிவர்களும் தேவர்களும் அஞ்சி போனார்கள். அடி அண்ணாமலையில் இருந்து சினம் கொண்ட ஈசன், உமை விளையாட்டாய் இந்த செயலை நீ செய்திருந்தாலும் அது மிகப்பெரிய தவறு. ஐயே, என் பிழை பொறுக்க வேண்டும். தேவி, நீ விளையாட்டாக செய்தாலும் தவறுதான். அது உன் ஊழால் வந்த வினை. ஆதலால் நீ பூ உலகம் சென்று தவம் மேற்கொள்வாயாக. தக்க காலத்தில் யாம் வந்து உம்மை ஆட்கொள்வோம் என்று கட்டளையிட்டார். அவ்வாறே அன்னையும் ஈசனின் கட்டளைப்படி தவம் செய்து ஈசனின் அருள் பெற்று சாப நிவர்த்தி பெற்ற இடம்தான் அண்ணாமலை. அது திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்றைக்கு இறைவனோடு சமமாக கலந்த நிலை. அன்னையினுடைய விதியால் விளையாட்டாக நடந்த அந்த நிகழ்வுக்கு தீர்வு கிடைத்தது அண்ணாமலை தீபம் ஏற்றுகின்ற அன்றைக்கு என்பதனாலே தீபம் உணர்த்துவது கண்ம ஒடுக்கம் என்று சொல்லியிருக்கிறார். இல்லை ஐயா, தீபம் உணர்த்துவது மாயை விளக்கம்தான் என்று சொல்வதற்காக இதோ வருகிறார் கவிஞர் பாலசுப்ரமணியம். அவரை உங்கள் சார்பாக அழைத்து மகிழ்கிறேன். போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய நடுவர் ஐயா சண்முக திருக்குமரன் அவர்களுக்கும், இந்த கார்த்திகை சிறப்பு பட்டிமன்றம் தீபம் உணர்த்துவது ஆணவ நீக்கமே கண்ம ஒடுக்கமே என்று பேச வந்திருக்கும் எனது அருமை நண்பர்களுக்கும், இந்த பட்டிமன்றத்தை யூடியூப் வாயிலாக கண்டுகளிக்கும் எனது அருமை நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பட்டிமன்ற தலைப்பு தீபம் உணர்த்துவது ஆணவ நீக்கமே கண்ம ஒடுக்கமே மாயை விளக்கமே என்ற தலைப்பில் நான் மாயை விளக்கமே என்று பேச வந்திருக்கிறேன். ஐயா, ஐம்பெரும் பூதங்களில் ஒன்றான நெருப்பால் உருவாகும் தீபம் உலக ஜீவராசிகளுக்கு ஒளி கொடுத்து இருளகற்றி மாயையை விலக்கி வழிகளும் காட்டுகிறது. ஐயா, குறிப்பாக ஆறறிவு படைத்த மனிதனுக்குத்தான் அது நன்றாக உணர்த்துகிறது. ஐயா, அந்த உணர்வுகளை உணர்ந்துதான் அவர்கள் தனக்கு ஏற்பட்டு இருக்கும் மாயையை அகற்றி பிரம்மத்தை உணர ஐயப்பன் கோவில் தீபத்தை காணவும் அருணாச்சலனார் தீபத்தை காணவும் செல்கின்றனர். தீபத்தை கண்டால் அவர்களிடத்தில் ஒரு புத்துணர்ச்சி தெரிகிறது. அவர்களே சொல்கிறார்கள், மாயை அகன்றது போல். தீபத்தை கண்டவர் மனம் இறைவனையே நேரடியாக சிந்தித்தது போல் பூரிக்கின்றனர். ஐயா, அந்நேரம் மாய அகன்று நித்திய பரிபூரணமாக பிரம்மத்தை உணர்கின்றனர் அவர்கள். நமது இல்லங்களில் கூட பாருங்க ஐயா, பெண்கள் கோவிலில் தீபம் ஏற்றிவிட்டு வந்தால் ரொம்ப தெளிச்சியாக இருப்பாங்க. அவர்களிடம் மாயை விலகி சுறுசுறுப்பாக இருப்பார்கள். இதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். ஒரு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தீபம் போட மறந்து விட்டால் பார்த்தீங்கன்னா பித்து பிடித்தவர் மாதிரி இருப்பாங்க, அவ்வொளியை காணாமல். அதற்கு காரணம் மாயை அவரிடம் இருக்கு என்பது அர்த்தம். அப்போ நம்மளே தெரிஞ்சுக்கலாம், அப்போ இவங்க தீபம் போடலை என்று நாம் தெரிந்து கொள்ளலாம்.
தெளிச்சியா இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அந்த தீப ஒளியை பார்த்திருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். அவர்கள் எதையோ இழந்து போல இருப்பார்கள் ஐயா, அந்த வெள்ளிக்கிழமை தீபம் ஒளி போடலை என்றார். அதற்கு காரணம் மாயை என்னும் பிரமை அகலாமல் இருப்பதுதான் காரணம். அதற்காகத்தான் நம் முன்னோர்கள் வீட்டிலும் நாட்டிலும் நல்ல நிகழ்ச்சியின் போது முதலில் தீபம் ஏற்றி சுற்றி இருக்கும் மாயையை விளக்கி மாண்பு பெறச் செய்து மனித வாழ்வை மேம்பட செய்திருக்கிறார்கள் ஐயா. இது அறிவியல் பூர்வமாக வந்தது ஐயா. இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்ற மாயை விளக்கம் மட்டும் அல்லாமல் கந்தனும் கார்த்திகேயனும் வடிவில் வந்து நமக்கு அருள் புரிவான் ஐயா. கார்த்திகை விளக்கேற்றுவோம், மாயையை விளக்குவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்கள். கவிஞர் பாலா அவர்கள் மாயைக்கு ஒரு சிறப்பான ஒரு நெறியை வகுத்து கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லோரும் கிரிவலம் போகிறார்கள் என்று நாம் கிரிவலம் சென்று கொண்டிருக்கின்றோம். அப்படி சென்றால் அதற்குரிய அந்த நிகழ்வு கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்காது. கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செய்பவன் 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைகிறான் என்று சொல்லுகிறார். அண்ணாமலையார் தீபம் ஏற்றிய பிறகு நம்முடைய இல்லங்களிலே தீபம் ஏற்றுகிற பொழுது மாயை என்று சொல்லப்படுகின்ற அந்த கற்பனை விலகுகிறது. இதைத்தான் மிக அழகாக சொல்லுவார்கள். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திரு அண்ணாமலை இந்த புயல் காலத்திலே மழை பொழிவு இருக்கிற காலத்திலே அண்ணாமலைக்கு போகவிடவில்லை என்று நினைப்பவர்கள் கூட அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். அருணாச்சலத்தை வலம் வருகிறேன் என்று சொன்னாலே பாவம் தீரும். அன்னை காலத்திலே கொரோனா காலத்திலே கிரிவலம் போக முடியவில்லை என்று வருத்தப்படுகிற பக்தர்களுக்காக சொல்லுகிறேன். அருணாச்சலத்தை நான் வலம் வருகிறேன் என்று சொல்லி 108 முறை சொன்னாலே போதும், வலம் வந்த அந்த நிறைவு உங்களுக்கு கிடைத்துவிடும். எப்படி பாருங்கள், இந்த மாயை அகல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்திலே இதை நாங்கள் அற்புதமாக உங்களிடத்திலே சொல்லி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அற்புதமாக தீப ஒளியை நமக்கு உணர்த்துவது என்ன தெரியுமா? மாய உலகத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். இந்த மாயை என்பது நம்மை படாத பாடுபடுத்துகிறது. உலக இன்பத்தை நோக்கி நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. இதிலிருந்து வெளிவர வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு தீர்வாக இருக்க முடியும் என்று சொல்லி இருக்கிறார். இதை மறுப்பதற்கு தீபம் நமக்கு தருவது என்ன தெரியுமா? இருளை அகற்ற இருக்கிறது. புற இருளை தீபம் அகற்றி அக இருளையும் அகற்ற இருக்கிறது என்று சொல்வதற்காக கவிஞர் முருகன் இதோ வருகிறார். அவரை உங்கள் சார்பாக அழைத்து மகிழ்கிறேன். பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களையும், இங்கு வாதாட வந்திருக்கும் அனைத்து பேச்சாளர்களையும் மற்றும் அனைவரையும் பணிவுடன் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். தீபம் உணர்த்துவது இருள் அகற்றவே என்ற அணியில் பேச வந்துள்ளேன். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்றார் மகாகவி பாரதியார். ஆக தீபம் ஏற்றப்படுவது என்பது அது தரும் அந்த ஒளிக்காகவும் வெளிச்சத்திற்காகவும் வெப்பத்திற்காகவும் மட்டும் நாம் தீபம் ஏற்றுவதில்லை. அந்த தீபச் சுடரில் மகாலட்சுமியையும், அந்த ஒளியில் சரஸ்வதி தேவியையும், அந்த வெப்பத்தில் பார்வதி தேவியையும் நாம் காணலாம். அது மட்டுமல்ல, அந்த விளக்கின் அடிப்பாகத்தில் பிரம்மன் இருக்கிறார். விளக்கின் தண்டு பகுதியில் மகாவிஷ்ணு இருக்கிறார். அந்த எண்ணெய் ஊற்றக்கூடிய அந்த பகுதியில் சிவபெருமான் இருக்கிறார். ஆக அடிப்பகுதியில் பிரம்மனையும், தண்டு பகுதியில் மகாவிஷ்ணுவையும், எண்ணெய் ஊற்றுகிற அந்த பகுதியில் சிவபெருமானையும் கொண்டுள்ள அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி வைத்து ஏற்றப்படுகிற அந்த சுடரில் நாம் மகாலட்சுமியை காணலாம். அந்த ஒளியில் அது தருகிற அந்த வெளிச்சத்தில் நாம் சரஸ்வதி தேவியை காணலாம். அது தருகிற அந்த வெப்பத்தில் நாம் பார்வதி தேவியை காணலாம். இந்த முப்பெரும் சக்திகளையும் முப்பெரும் தேவிகளையும் நாம் இந்த குத்துவிளக்கிலும் அந்த தீபச் சுடரிலும் நாம் காணலாம். ஆதலால் தான் நம் நாட்டில் திருவிளக்கிற்கும் தீப ஒளிக்கும் ஒரு புனித தன்மையை கொடுத்தார்கள். அது புனிதமாகவே போற்றப்படுகிறது. தீபம் ஏற்றுவதன் மூலம் வீட்டின் புற இருள் துரத்தப்படுகிறது. புற இருள் மட்டுமல்ல, மனிதனின் மனதில் இருக்கும் அக இருளும் துரத்தப்படுகிறது.
ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த வேலை எனப்படுகிற அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை யார் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறாரோ அவர் எல்லா வெற்றியும் பெறுவார், எல்லா செல்வங்களையும் அடைவார். இது சத்தியம். இதற்கெல்லாம் மேலாக அவர் மனதில் இருக்கும் அக இருளும் மறைந்து அவர் உயர்வான இடத்தை அடைவார். அதனால்தான் தீபம் ஏற்றுவதற்கு நம் நாட்டில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். மேலும் அருநம்பி நமிநந்தி அடியாருக்கும் அடியேன் என்று சிவபெருமானால் சொல்லப்பட்ட நமிநந்தி அடிகள் என்ன செய்தார் தெரியுமா? 63 நாயன்மார்களில் அவர் ஒருவர் தீபம் ஏற்றுவதற்காக தண்ணீரையே நெய்யாக மாற்றி தீபம் ஏற்றினார். தண்ணீரையே நெய்யாக மாற்றி விளக்கில் ஊற்றி அந்த தீபத்தை ஏற்றி இறைவனை வணங்கினார். இன்னொருவர் இருக்கிறார், கலிய நாயனார். அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? ஒரு கட்டத்தில் தம் கழுத்தை அறுத்து தம் உதிரத்தையே எண்ணெயாக ஊற்றி தீபம் ஏற்ற முயன்றார் கலிய நாயனார். இன்னொருவர் இருக்கிறார், அவர் பெயர் கணம் புல்லார். அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? அவர் ஒரு வகை புல்லை வைத்து விளக்கு ஏற்றி இறைவனை வழிபட்டு கொண்டிருந்தார். அந்த புல் அவர் கையில் இருந்த புற்களானது அது பட்டாது போல அவருக்கு தோன்றியது. அப்பொழுது உடனே தன் தலைமுடியை எல்லாம் அதில் வைத்து தீபத்தில் வைத்து விளக்கேற்ற முயன்றவுடன் இறைவனார் அவர்கள் தோன்றிவிட்டார்கள். ஆனால் இந்த தீபம் ஏற்றுவதற்காக இவர்கள் தந்த விலைகளை பாருங்கள். ஒருவர் தண்ணீரிலே விளக்கேற்றினார், ஒருவர் தம் உதிரத்தையே கொடுத்து விளக்கேற்றினார், ஒருவர் தம் தலைமுடியை வைத்து விளக்கேற்றி இறைவனை வணங்கினார்கள். மேலும் முருகப்பெருமான் மீது 16,000 பாடல்கள் பாடிய அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பாடும்போது நாகவிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர சொரூப நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம என்று பாடிக்கொண்டே வரும்போது தீப மங்கள ஜோதி நமோ நம என பாடினார். தீபத்தின் மங்கள ஜோதியாகவே அவர் முருகப்பெருமானை கண்டார். அதாவது கார்த்திகை மாதம் பௌர்ணமியோடு சேர்ந்து வருகிற அந்த கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நட்சத்திரமாகும். அதனால் தான் அது திரு கார்த்திகை என்றும் பெரிய கார்த்திகை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த திருக்கார்த்திகையும் பெரிய கார்த்திகை என்று அழைக்கப்படுகிற இந்த நன்னாளில் கோயில்களிலும் வீடுகளிலும் அதனால் தான் தீபங்கள் ஏற்றப்படுகிறது. இவ்வாறு ஏற்றப்படும் போது இந்த தீபங்கள் புற இருளை மட்டுமல்ல அக இருளையும் அகற்றிவிடும். திருக்கார்த்திகை திருநாளில் தீபம் ஏற்றி நம் அக இருளை அகற்றி நல்வாழ்வு பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக கவிஞர் முருகன் அவர்கள் ஒரு வரலாற்று சம்பவத்தை இந்த இடத்திலே பகிர்வதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். இப்படித்தான் பேச்சு அமைய வேண்டும். ஒரு சமயத்திலே திருக்கைலாயத்திலே பார்வதியும் பரமேஸ்வரனும் எழுந்தருளி இருக்கிற பொழுது நெய்யிட்ட திருவிளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. விளக்கு ஒளி இழக்கின்ற தருணம் எலி ஒன்று அங்கு வந்தது. நெய்யின் வாசனை அறிந்து அதை உண்ண நினைத்து திரியை இழுத்தது. தூண்டிவிடப்பட்டதால் தீபம் பிரகாசமாக எரிந்தது. இருள் அகன்றது, ஒளி மிகுந்தது. எலி ஓட ஆரம்பித்தது. ஒளியை தூண்டிய எலிக்குத்தான் இறைவனுடைய அருள் கிடைத்தது. இருளை அகற்றுபவர் யாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் அருள் உண்டு. அந்த எலிதான் மானிட பிறவி எடுத்தது. அதற்கு அரச போகமும் அரண்மனை வாழ்வும் தந்தார். முன் ஜென்மத்தில் எலியாய் இருந்தவன் தான் அடுத்த பிறவியிலே மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார். எண்ணற்ற செல்வங்களுக்கு அதிபதியானார். செல்வம் வந்துவிட்டால் செருக்கு வந்துவிடும் அல்லவா? அகங்காரத்தோடு திருக்கோயிலுக்கு சென்றார். பட்டாடைகள் தரையில் புரள அலட்சியத்தோடு நடந்து சென்றதால் அங்கிருந்த அகழ்விளக்கிலே தீப்பொறி சக்கரவர்த்தியின் மீது பட்டு எரிந்தது. உடல் புண்ணாயிற்று. செருக்கடங்கிய சக்கரவர்த்தி இருகை குப்பி ஆண்டவனை நோக்கி வேண்டினார், தனது உடம்பில் ஏற்பட்ட ரணத்தை போக்க வேண்டும். அப்பொழுது பெருமான் சொன்னார், இந்த தீபம் என்ன உணர்த்தி கொண்டிருக்கிறது தெரியுமா? நாள்தோறும் நீ திருக்கோயிலிலே தீப வரிசைகளை ஏற்றி தொழுது கொண்டு வா, காலப்போக்கில் உன் நோய் நீங்கும் என்று இறைவன் அசரீரியாக சொல்ல, நாள்தோறும் கோயிலுக்கு சென்று வரிசை வரிசையாக நெய் தீபங்களை ஏற்றி அந்த ஆலயத்தினுடைய இருளை அகற்றினான். அவன் மன இருளும் நீங்கியது. அந்த கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி திதியிலே இறைவன் திருவுள்ளம் இறங்கி ஜோதி வடிவில் வந்து ஒளிப்பிளம்பாக நின்று மாபலியினுடைய நோயை நீக்கினான் என்பது வரலாறு.
இதைத்தான் இந்த இடத்திலே நாம் பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் மன இருளை அகற்றினால் ஒளிய இறைவனை நாடி சேர்ந்து விட முடியாது. எனவே தீபம் நமக்கு தருவது என்ன தெரியுமா? வீட்டிலே வரிசை வரிசையாக தீபம் ஏற்றுகிற பொழுது இருள் அகல்கிறது, அக இருளும் அகல்கிறது, புற இருளும் அகல்கிறது என்பதை மிக அற்புதமாக நிலைநாட்டி இருக்கின்றார். மீண்டும் ஆணவம் வர வேண்டும் அல்லவா? ஆணவ நீக்கம்தான் தீப ஒளியால் நாம் பெறுவது என்று சொல்வதற்காக திருமதி பத்மா அழகேசன் இதோ வருகிறார். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நான், எனது, என்னுடையது எனும் நினைப்பு, நான் தான் இந்த நாட்டிலே மிகுந்த செல்வம் உடையவன் அல்லது படித்தவன் என்பது போன்ற அறிவுதனை மறந்து நான், எனது என உரிமை கொண்டாடி ஆசைகளை பெருக்கிக் கொண்டு எல்லாம் தன்னுடையதே என இருத்தல்தான் ஆணவம். மலங்களுக்கு மூலமானது, முதன்மையானது இந்த ஆணவ மலம். தமிழ் நூல்களில் இருள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பொருள், ஆணவம் இரு வகைகளில் உயிரை பாதிக்கிறது, ஆன்மாவை பாதிக்கிறது. ஒன்று உயிரின் அறிவை முற்றாக மறைத்தல், இரண்டாவது அவற்றின் அறிவை கீழ்நிலைக்கு கொண்டு செல்வது. உயிர்கள் உண்மையையும் பொய்யையும் பகுத்துணராது மயங்கும் நிலைக்கு காரணம் இதுவே என்கிறது சைவ சித்தாந்தம். நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்பது ஞானம், அதாவது வெளிச்சம். நம்மை தவிர ஏதுமில்லை என்று நினைப்பதுதான் ஆணவம், அதுதான் முத்தர் என்கிறார்கள். ஞானம் பணிந்து பணிந்து வெற்றி மேல் வெற்றியாக பெறுகிறது. ஆணவம் நிமிர்ந்து நின்று அடி வாங்குகிறது. இதைத்தான் நம்முடைய புராணங்களில் ராம கதையில் ராவணன், பரதத்தில் துரியோதனன், இரணியன், கண்ணனால் கொல்லப்பட்ட நரகாசுரன், கந்தனால் வதைக்கப்பட்ட சூரபத்மன், பத்மாசுரன், இவர்களெல்லாம் ஆணவத்தின் அடையாள சின்னங்களாக புராணங்கள் நமக்கு சொல்லி வைத்து போயிருக்கிறது. ஆணவம் நீங்கி அடங்கி வாழ்ந்தால் ஆயுள் காலம் முழுவதும் தீபம் போல் பிரகாசிக்கலாம், உயர்ந்து வாழலாம். சூரிய காந்தும் சூழ்பஞ்சும் போலவே சூரிய காந்தமும் சூழ்பஞ்சை சுட்டிடா, சூரியன் சந்நிதியிற் சுடுமாறு போல் சூரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே. திருமூலர் திருமந்திரத்தில் சொன்னது. சூரியகாந்த கல்லையும் பஞ்சையும் ஒன்றாக சுற்றினால் கூட அந்த கல் பஞ்சை எரித்து விடாது. சூரியகாந்த கல்லின் மேல் சூரியனின் கதிர்கள், அந்த பிரகாசமான ஒளிகள் பட்டால், அவை பஞ்சின் மேல் குவிக்கப்பட்டால் மட்டுமே பஞ்சு எரியும். ஆன்மாக்களை சூழ்ந்திருக்கும் மும்மலங்களாகிய அழுக்கை ஆன்மாக்களால் நீக்கவே முடியாது. ஆன்மாக்களின் இருளை அகற்றும் பேரொளியாக வரும் அந்த தீப ஒளியாகிய இறைவனின் அருள் கிடைத்தால் மட்டுமே ஆன்மாக்களில் இந்த ஆணவ மலம் நீங்கும். ஆணவ நீக்கம் பெற்று தீப ஒளியாகிய நம் தீபத்தோடு ஐக்கியமாகலாம். கோயில் யானை ஒன்று நல்லா குளிச்சுட்டு விபூதியில் நெத்தியில் பட்டை போட்டுக்கிட்டு சுத்தமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஒடுக்கமான பாலத்தில் யானை வரும்போது எதிர சேத்துல குளிச்ச பன்னி ஒன்று வாழை ஆட்டிக்கிட்டே வந்துச்சு. யானை ஒதுங்கி நின்று வழி விட்டுச்சு. கூட வந்த பன்னிக்கிட்ட சொன்னுச்சு, பாத்தியா, யானை என்னை பார்த்து பயந்து போச்சு அப்படின்னு சொன்னுச்சான் இந்த பன்றி. பயந்து விட்டாயா அப்படின்னு யானையை பார்த்து கேட்டதுக்கு, கோயில் யானை, நான் சுத்தமாக இருக்கிறேன், பன்னியின் சேரு என் மேலே விழுந்துடக்கூடாது அப்படின்னு நான் ஒதுங்கினேன். நான் ஏறி மிதிச்சா அது துவம்சமாகிடும், ஆனால் என் காலல்லவா சேராகும். இந்த கதையின்படி ஆணவத்தை கண்டு அடக்கத்தோடு ஒடுங்கி விடுவது, நீக்கி விடுவது நல்லது. எதற்கும் தான் காரணமல்ல, எங்கோ ஒரு சக்தி நம்மை காரணமாகி இயக்கிக் கொண்டிருக்கிறது என்றும் ஆணவத்திற்கு அடிமையாவதில்லை என்றும் உறுதி பூண்டால் ஆணவ மலம் நீங்கி தீப ஒளி போல் பிரகாசிக்கலாம் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். திருமதி பத்மா அழகேசன் அவர்கள் ஆணவம் எப்படி நீங்குகிறது என்பதை நமக்கு பட்டியலிட்டு தந்திருக்கிறார். மாணிக்கவாசக பெருமான் சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே என்று சொல்லுகின்றார். குத்துவிளக்கில் இருக்கும் 5 முகங்களையும் பெண்கள் ஏற்றி வைக்கிற பொழுது லட்சுமி கடாட்சம் எங்கே குடிபுகிறது. 5 முகங்களும் பெண்களினுடைய மன உறுதி, நிதானம், சமயோஜித புத்தி, சகிப்புத்தன்மை, அன்பு என்கிற 5 குணங்களை பெற்றிருக்கிறது. இந்த 5ம் எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால் ஆணவம் நீங்கினால் கிடைக்கும். பெண்களுக்கு மன உறுதி உண்டு.
நமினந்தி அடிகள், கலியநாயனார், கணம்புள்ள நாயனார் இவர்களெல்லாம் திருவிளக்கு ஏற்றி வைத்து கோயில்களில் தொண்டு செய்ததாக பெரிய புராணம் சொல்லுகிறது. சிந்தித்து பாருங்கள். அகல், எண்ணெய், திரி, சுடர் இவை நான்கும் ஒன்று சேருகிற பொழுது அது விளக்கு என்று அழைக்கப்படுகிறது. இது அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற குறள் நெறியை உணர்த்துகிறது. இதுதான் சைவ சித்தாந்தத்திலே சரியை, கிரியை, யோகம், ஞானம். இது தீப ஒளியாக ஆணவம் நீங்கி நாம் வழிபாடு செய்கிறோம் என்பதை மிக அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். அதை இல்லை ஐயா, கண்மம்தான் மீண்டும் இடம் பிடிக்கிறது என்று சொல்வதற்காக இளம் வாலிபராக வலம் வந்து நமக்கெல்லாம் கண்ம ஒடுக்கத்தை சொல்வதற்காக வருகிறார் டாக்டர் கஜேந்திர நாயகம். ஈன்றெடுத்த தாய் தந்தை அறிவு கொடுக்கின்ற ஆசான் அருள் கொடுக்கும் இறைவன் பதம் பணிந்து போற்றுதலுக்கும் பாராட்டத்திற்கும் உரிய பெரும் மதிப்பிற்கும் உரிய நடுவர் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இப்பட்டிமன்றத்தில் உரையாட வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த தீப திருநாளிலே தீபத்தின் அருளை பெற்று இதனை செவி வழியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தீபம் உணர்த்துவது கண்ம ஒடுக்கமே. அதாவது தீபம் என்பது அக்னி, நெருப்பு. அக்னிதான் நமது வேண்டுதல்களையும் நாம் இறைவனுக்கு அளிக்கும் காணிக்கைகளையும் இறைவனிடம் கொண்டு சேர்க்கின்றது. தீபம்தான் ஒருவரின் கண்மத்தை ஒடுக்கி ஆன்மீக பாதையில் அழைத்துச் செல்கின்றது. கண்மம் என்றால் என்ன? கண்மத்தை நாம் காமியம், கர்மம் என்று கூறலாம். அதாவது கண்களால் பார்த்தோ, காதுகளால் கேட்டோ, மூக்கினால் நுகர்ந்தோ அதன் மீது இச்சை கொள்வது கண்மம் எனப்படும். நமக்கு உரியது அல்லாதவைகளை நாம் சொந்தம் கொண்டாடுவது என்பது மிகப்பெரிய தவறு அல்லவா? அதைத்தான் தீப வழிபாடு உணர்த்தி நமது கண்மத்தை ஒடுக்குகின்றது. செம்மை நலம் அறியாத சிதறரொடும் திரிவேனே மும்மை மழம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியாறு ஆர்பெறுவார் அச்சோவே. என்ன ஒரு அருமையான வாசகம் இத்திருவாசகம். மும்மை மழம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையுமோர் பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்த, அதாவது 3 மலங்கள் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயையை நம்மிடமிருந்து அகற்றி நம்மை நல்லதொரு மனிதனாக்க, நம்மை நல்ல ஒரு பொருளாக ஆக்க எம்பெருமான் திருவண்ணாமலையிலே தீப சொரூபமாக காட்சியளிக்கக்கூடிய ஜோதியின் வடிவாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நம்மை ஆட்கொள்கின்றான். விதிகளின் தொகுப்பே கண்மம் எனவும் கூறலாம். அதாவது ஒரு விளையாட்டு என்றால் அதற்கென விதிமுறைகள் உண்டு. அதை பின்பற்றிதான் நாம் விளையாட்டுகளில் வெற்றி பெற முடியும். அதே போலதான் நல்வாழ்வு வாழ தீபத்தை வழிபட்டு கண்ம ஒடுக்கம் என்ற விதியினை நாம் பெற வேண்டும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று என்கிறார் வள்ளுவர். கடவுளின் மெய் புகழையே விரும்புவோரிடம் அறியாமை இருளால் ஏற்படக்கூடிய நல்வினை, தீவினை என்னும் இரண்டும் சேர்வதில்லையாம். ஆக இருளை நீக்கி தரக்கூடிய தீப ஒளி, இருளை நீக்கும் தீப ஒளி மனிதனின் கண்மத்தை ஒடுக்கி வாழ்க்கையில் பிரகாசத்தை தரவல்லது என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கஜேந்திர நாயகம் மிக அற்புதமாக கண்ம ஒடுக்கத்தை நமக்கு மிக நேர்த்தியாக வழங்கி இருக்கின்றார். சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்மம் என்றால் நான் ஆரம்பத்திலே சொன்னதைப் போல அது ஒரு விதியின் விளையாட்டு. ஒரு முறை கலைவாணிக்கு தெரியாமல் பிரம்மன் யாகம் ஒன்று நடத்தினான். இதனால் கோபமடைந்த சரஸ்வதி யாகத்தை அழிக்க மாய நலன் என்கிற அசுரனை ஏவினாள். அவன் யாகத்தை தடுக்கும் பொருட்டு உலகம் முழுமையும் இருட்டாக்கினான்.
உடனே பிரம்மன் திருமாலை வேண்டி நிற்க பகவான் ஜோதியாய் ஒளிர்ந்து இருளை விரட்டி யாகத்தை காத்தார் என்பது ஒரு வரலாறு. இப்படி ஜோதியாய் தோன்றிய விஷ்ணுவை தீப உருவத்திலே வைணவ சம்பிரதாயத்திலே வழிபாடு செய்வார்கள். எனவே இது கூட ஒரு விளையாட்டு தான். பார்வதி விளையாடியதைப் போல இங்கே சரஸ்வதியும் இந்த விளையாட்டை நிகழ்த்துகிறாள். சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி திருக்கார்த்திகைக்கு எத்தனையோ சிறப்பு உண்டு. தீபங்களிலே 16 வகை தீபங்கள் உண்டு. அலங்கார தீபம், நாக தீபம், விருஷவ தீபம், புருஷாமிருக தீபம், சூழ தீபம், ஆமை தீபம், யானை தீபம், புலி தீபம், சிம்ம தீபம், கொடி தீபம், மயூரம் என்று சொல்லப்படுகின்ற மகிழ் தீபம், பூரண கும்பம் 5 தட்டு தீபம், நட்சத்திர தீபம், மேரு தீபம், தூபம் என்று சொல்வார்கள். இதெல்லாம் நம்முடைய விதியின் விளையாட்டை நீக்குவதற்காக தீப வழிபாடு என்பது வலிமை பெறுகிறது என்பதை சொல்லுகிற விதமாக தீப ஒளியினாலே சகல சம்பத்துக்களையும் பெற முடியும் என்று திருமிகு கஜேந்திர நாயகம் வலியுறுத்தியிருக்கிறார். இல்லை ஐயா, மாயை விலகுகிறது. கற்பனை உலகத்திலே யாரும் வாழ வேண்டாம், மாயை விளக்கம்தான் நிகழ்கிறது என்று சொல்ல இதோ வருகிறார் திருமதி அழகுமணி. என் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும் மற்றும் என் அணி பேச்சாளர்களுக்கும் என் எதிரணி பேச்சாளர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பட்டிமன்ற தலைப்பில் ஆணவ நீக்கமே, கன்ம ஒடுக்கமே, மாயை விளக்கமே என்ற தலைப்பிலே நான் மாயை விளக்கமே என்ற தலைப்பிலே வாதிட வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, தீபங்கள் பேசும் திருக்கார்த்திகை மாசம், மணிகள் போலவே அசைந்து ஆடுதே தீபமே, அது காலங்காலமாய் காதல் கவிதைகள் பாடுமே. தீபங்கள் பேசும் திருக்கார்த்திகை மாசம். கடவுள் ஒருவரே இறைவன், ஒளி வடிவானவன் என்பதை உலகுக்கு எடுத்துரைக்கும் வகையில் 1867 வடலூரில் சத்திய ஞான சபையை வள்ளலார் நிறுவினார். தீமை எனும் இருள் அகற்றி இன்ப ஒளி ஏற்றும் திருநாளாக கொண்டாடப்படுகிறது தீபத் திருநாள். கார்த்திகை தீபம் ஏற்றி வாழ்வில் இருளுக்கு ஒளியேற்றுவோம். எண்ணெய் கரைகிறது, திரி கரிகிறது. ஆம், தீபம் என்பது தன்னை கரைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு மாயை என்னும் இருளை அகற்றி ஒளி வழங்குகிறது. பிறர் நலம் பேணுவதற்காக தன் உயிரையே தியாகம் செய்ய வேண்டும் என்பது கார்த்திகை தீபம் கூறும் தத்துவம். எப்படி தீபத்தின் ஒளி மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து உயிரினங்களின் மீதும் விழுகிறதோ, அதுபோல் மனிதனின் மனதில் எழும் அன்பு ஒளி எல்லோர் மீதும் பட வேண்டும் என்பதையே கார்த்திகை தீபம் உணர்த்துகிறது. சூரபத்மனின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்ட போது ஈசனே முருகனாக அவதரித்து அருள் புரிந்தார். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறிகள் கிளம்பின. 6 தீப பொறிகளும் சரவண பொய்கையில் மூழ்கி சிறு குழந்தைகளாக உருவெடுத்தன. பெருஞ்சுடரான அண்ணாமலை தீபமே நம் வீட்டு சிறு அகல்களில் சின்ன சின்ன குழந்தைகளாக முருகனாக ஒளி வீசுகிறது. கார்த்திகை தீபம் ஏற்றும் போது குறைந்தபட்சம் 6 தீபங்களை வாசலில் வைக்க வேண்டும். அண்ணாமலை தீபம் வேறு, நம் வீட்டு அகல் தீபம் வேறு என்று நினைக்க வேண்டாம், இரண்டுமே ஒன்றுதான். திருவிளக்கில் துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய சக்திகள் உள்ளனர். தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படா வண்ணம் தடுக்கிறது. தீபத்தின் அடிப்பாகத்தில் பிரம்மா, தண்டுப்பாகத்தில் மகாவிஷ்ணு, எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமான் வாசம் செய்கிறார். இத்தனை சிறப்பு வாய்ந்த திருக்கார்த்திகை நன்னாளில் விளக்கேற்றி வாழ்வில் வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம். திருமதி அழகுமணி அவர்கள் மிக அழகாக, மிக அற்புதமாக நமக்கு விளங்கி இருக்கிறார். இந்த மாயை எப்படி விலக வேண்டும்? ஒளியில் தேஜஸாக இருக்கிறேன் என கண்ணபிரான் கீதையிலே அருளி இருக்கிறார்.
ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் தருணத்திலே திருக்கோயில் கருவறையில் எரிந்து கொண்டிருக்கும் அணையா விளக்கில் சேர்க்கப்படும் நெய்யானது அந்த உயிரை காப்பாற்றும் சக்தி வாய்ந்தது, மறந்துவிடக்கூடாது. எனவேதான் எலி அனல் ஏற்றி இறைவனை வழிபட வேண்டும் என திருமூலர் திருமந்திரத்திலே தீபம் ஏற்றுவதை சொல்லுகிறார். திருக்கோயிலே ஏற்றப்படுகின்ற தீபத்தின் ஒளியானது சூரியனின் மூலம் இறைவனை அடைந்து உடனுக்குடன் அதற்கான நற்பலன்களை நமக்கு அளிக்கிறதா, சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் இந்த மாயை என்று சொல்லப்படுகின்ற அந்த மாயையை விளக்குவதுதான் தீபம் நமக்கு தருகின்ற உன்னதம் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இல்லை ஐயா, மாயை என்னதான் இருந்தாலும் இதோ இருளை அகற்றுவதற்குத்தான் இந்த தீபம் பயன்படுகிறது. அது மன இருளையும் புற இருளையும் எல்லோருடைய உள்ளத்திலும் கரை படிந்திருக்கின்ற அந்த கரைகளை எல்லாம் நீக்குவது தீபம்தான் என்று சொல்ல இதோ வருகிறார் திருமதி மகாலட்சுமி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை திருநாளில் சிறப்பு பட்டிமன்றத்திற்கு தலைமை வகிக்கும் நம் நடுவர் பெருமைக்குரிய முனைவர் திரு சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களுக்கும், என்னை போன்று பேச வந்துள்ள பேச்சாளர் பெருமக்களுக்கும் மற்றும் வலைதளம் மூலமாக பட்டிமன்றத்தை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் ஐயா அவர்களே, கார்த்திகை தீபம் ஏற்றுவதனால் பல நன்மைகள் கிடைக்கும். அத்தீப நாண ஒளியால் இருளை நீக்கி குடும்பத்தில் மங்களத்தை ஏற்படுத்துவதுதான் உண்மை. நடுவர் ஐயா அவர்களே, வருடம் முழுவதும் நாம் இல்லங்களில் தீபம் ஏற்றத்தான் செய்கின்றோம். ஆனால் கார்த்திகை மாதம் இருள் நிறைந்த இரவு நேரத்தில் நாம் ஏற்றப்படும் தீப ஒளியால் ஏற்படும் மன மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைங்க. நாம் கொண்டாடப்படும் கார்த்திகை திருநாள் கிராமங்களில் தனி சிறப்பு வாய்ந்தது. நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்களுடைய அம்மா விவசாய வேலை பார்த்துவிட்டு இரவு நேரத்தில் மண்களால் செய்த மண்சட்டியில், அதாவது கிளியாஞ்சட்டியில் தூய நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சினால் திரி செய்து தீபம் ஏற்றுவார்கள். எங்கள் இல்லமே ஒளியால் மங்களம் பொங்கி ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதுதான் உண்மை. அது மட்டும் இல்லைங்க, அந்த பௌர்ணமி முழு நிலவில் சிறுவர்கள் அனைவரும் கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு கோயிலாக சென்று தீபம் ஏற்றுவோம். அப்பொழுது அந்த தெய்வங்களின் முகங்களில் ஏற்படும் மகிழ்ச்சியும் அவர்கள் எங்களுக்கு நேரடியாக அருள் புரிவதும் எங்களுடைய மன மகிழ்ச்சியை உண்டாக்குவது. அது மட்டுமல்ல நடுவர் ஐயா அவர்களே, எங்கள் கிராமமே இருள் நீங்கி மங்களமாய் சொலிக்கும். அதனை பார்ப்பது மனதில் உள்ள அதாவது கஷ்டங்கள்லாம் நீங்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நடுவர் ஐயா அவர்களே, எத்தனை பெரிய மாட மாளிகை கட்டினாலும், எத்தனை 1000 வாட்ஸ் மின்சார பல்புகள் எரிந்தாலும் ஒரு சிறிய விளக்குக்கு சமமாகாது. அந்த சிறிய தீபத்தால் அந்த மாளிகையில் ஒளி பெற்று இருள் நிறைந்த அரக்கனை விரட்டி தேவர்கள் நிறைந்த இல்லமாக காட்சியளித்து மங்களம் உண்டாகின்றது. ஆகையால் கார்த்திகை திருநாள் அன்று நாம் இல்லங்களில் தீபங்கள் ஏற்றுவோம். இருள் நீங்கி மங்களம் நிறைந்து மகிழ்ச்சி குடும்பத்தில் நிலைக்கட்டும் என்று கூறி என் பதிவினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருமதி மகாலட்சுமி அவர்கள் தீப ஒளியினுடைய சிறப்புகளை எல்லாம் அற்புதமாக பட்டியலிட்டிருக்கிறார். நெய் தீபம் ஏற்றினால் ஞானம் வரும், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் கடன் வராது, யமபயம் அணுகாது, இழுப்ப எண்ணெய் தீபம் ஏற்றினால் ஆரோக்கியம், விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றினால் சகல செல்வமும் கிடைக்குமா,
ஒரு முக தீபம் மத்தியம பலனை தரும், 2 முக தீபம் குடும்ப ஒற்றுமை தரும், 3 முக தீபம் புத்திர சுகம் தரும், 4 முக தீபம் பசு பூமி சுகம் தரும், 5 முக தீபம் செல்வம் பெருகும் என்று சொன்னார். சரி, எந்த திசையில தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னால், கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் துன்பங்கள் நீங்கி பீடை விலகுமா. மேற்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கடன் தொல்லை அகலும், கிரக தோஷம் கழியும். தெற்கு நோக்கி தீபம் ஏற்றினால் பாவம் அமசகுணம் நீங்குமாம். வடக்கு நோக்கி தீபமேற்ற திருமண தடை, சுபகாரிய தடை, வேலைவாய்ப்பு தடை நீங்கி சர்வ மங்களமும் உண்டாகும். என்ன அற்புதம் பாரு! இப்படி தீபம் நமக்கு உணர்த்துவது இருளை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய எண்ணத்தையும் கூட்டுவிக்கிறது என்று சொல்லுகின்றார். மொத்தத்திலே மிகச் சிறப்பாக ஒரு அற்புதமாக ஒரு கடினமான தலைப்பை மிக நேர்த்தியாக அறிஞர் பெருமக்கள் வாதிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உடலுக்கு 3 விதத்திலே மலம் வெளியேறும், அது தானே கழியும். இந்த உடலிலே இருக்கின்ற அழுக்கு தானே கழியும். உள்ளத்தில் இருக்கிற அந்த அழுக்கை நாம் தான் கழிக்க வேண்டும். அப்படி கழித்தால் வாழும் போதே தெய்வ நிலையை அடையலாம். அதைத்தான் ஆணவம், கன்மம், மாயை, இருள் என்னும் வார்த்தை குறிப்பாக ஆணவம், கன்மம், மாயை என்று எல்லோராலும் போற்றப்படுகிறது. ஆன்மா என்னும் ஒளியை ஆணவம், மாயை, கன்மம் என்னும் மும்மலங்களோடு இருளும் மறைத்து கொண்டிருப்பதனாலே உண்மையான கடவுளை அறிய முடியவில்லை. அதை அழித்தால்தான் கடவுளை அறிய முடியும் என்பது ஆன்மீக உணர்த்துகின்ற கருத்து. இதற்கு அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆன்மாக்கள் என்பது ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ஆண்டவனின் குழந்தைகள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்பது அனைத்து அண்டங்களையும் இயக்கி கொண்டிருக்கிறது. ஒரு மாபெரும் பேரொளி. அந்த பேரொளி இருக்கிற இடம்தான் அகண்ட அளவிட முடியாத அருட்பெருவெளி. இந்த அருட்பெருவெளியிலே ஆன்ம ஆகாசம் என்னும் ஒரு எல்லை உள்ளது. அங்குதான் ஆன்மாக்கள் நிறைந்திருக்கிறது. ஆன்மாவிற்கு முதல் மனைவி ஆணவம், அவளுக்கு பிறந்த குழந்தை அஞ்ஞானம். 2வது மனைவி மாயை, அவளுக்கு பிறந்த குழந்தைகள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். 4 குழந்தை. அதனால் அடைந்த துன்பங்களும் துயரங்களும் அளவிட முடியாது. அவர்களுடன் வாழ்ந்து வரும் வேளையிலே 3வதாக ஒரு மனைவி வந்து பிடித்து கொண்டாளாம். அவள் பெயர் காமியம், அதாவது கன்மம். 3வது மனைவிக்கு 3 பிள்ளைகள். அது முக்குணம் என்று சொல்லப்படுகிறது. சாத்விகம், ராஜசம், தாமசம். மேலே கண்ட 3 மனைவிகளுக்கும் அவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்கும் அவர்கள் வாழ்வதற்கு வாடகை வீடு தேவைப்பட்டது. அந்த வீடுதான் இருள். அந்த தேகம் பெருமாயை என்னும் பெண்ணிடத்திலே தின வாடகைக்கு வாங்கி குடியிருக்கிறதாம். அதற்கு குடிக்கூலி வீடு, அதுதான் இந்த உடம்பு. மனிதன் எப்படி இந்த உலகத்திலே உண்மை தெரியாமல் வாழ்ந்து கொண்டுள்ளான் என்பதை தெளிவாக விளக்குகிறார் வள்ளல் பெருமான். நம்முடைய ஆன்மாவிலே எப்படி பதிவாகி இருக்கிறது. இந்த ஆன்மா இருக்கிறது, அது வாடகை வீட்டிலே வாழாமல் தனக்கென்று சொந்தமான ஒளி தேகம் பெற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த உலகத்தை விட்டு வெளியே செல்ல முடியும். தீபம் அதைத்தான் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார் என்று சொன்னார். இந்த உலகத்திலே உயிர்கள் வாழ்வதற்கு பெரும் மாயையால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுதான் இந்த உடம்பு. உயிர் இல்லாமல் வாழ வேண்டுமானால் உயிர் எடுக்காமல் இருக்க வேண்டும். ஆன்மா வாழ்வதற்கு ஒளி தேகம் எடுத்தால்தான் வாடகை கிடையாது. ஆன்மா வாழ்வதற்கு ஒளி தேகம் எடுப்பதுதான் சொந்த வீடு. நாமெல்லாம் இப்பொழுது இருக்கிற வீடு இஎம்ஐ வீடு, கடன் கட்டி கொண்டிருக்கிற வீடு. அது சொந்த வீடு அல்ல. வங்கி கடனை கட்டி கொண்டிருக்கிறோம். அந்த கடனை அடைப்பதற்கு முன்பாக நாம் இருப்போமோ இல்லாமல் போவோமோ தெரியாது. சொந்த வீட்டிற்கு நாம் போக வேண்டும் என்பதுதான் தீபம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஆன்மாவிலிருந்து உயிர் வருவதற்கு உருவமுள்ள பஞ்சபூத தீபம் எடுத்து வாழ்ந்து கொண்டு வருகிறது. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆன்மாவில் இருக்கிற அருள் என்னும் அமுதத்தை அறிந்து அதை ஜீவர்களின் அன்பால், தயவால், கருணையால் மோட்ச வீட்டின் திறவுகோலை பெற்று இறைவன் கருணை
வைத்து அந்த வீட்டின் கதவை திறந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதுதான். இதுதான் வள்ளலார் காட்டிய சுத்த சன்மார்க்க கொள்கை. கடவுள் அருளை பெற்று பேரின்ப பெருவாழ்வு நாம் வாழ வேண்டாமா? எனவே தீபங்கள் ஏற்றுவதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது பாருங்கள். தீபம் என்பது அக்கினி, நெருப்பு. அக்னிதான் நமது வேண்டுதல்களையும் நாம் இறைவனுக்கு அளிக்கும் காணிக்கைகளையும் இறைவனிடம் கொண்டு சேர்க்கிறது என்பது ஐதீகம். அக்னி இறைஞானத்தினை அளிப்பது. அக்னி இல்லாமல் வேத சம்பிரதாயங்கள் இல்லை. எனவேதான் தீபம் ஏற்றி வழிபட்டு தீப விளக்கின் பாதத்தில் பூ சேர்த்து என் வேண்டுதலை இறைவனிடத்திலே கொண்டு சேர்த்து விடு என பிரார்த்திக்கிறோம். இருளை நீக்கும் தீப ஒளி மன இருளினையும் நீக்கும். இறை சக்தியினை ஈர்க்கும் ஆற்றல் தீபத்திற்கு உண்டு. தீப கதிர்வீச்சு சுற்றுப்புறத்தில் காந்த சக்தியினை காற்றிலே சேர்க்கிறது. இதனால் மனித உடலிலும் மனதிலும் நல்ல ஆக்கப்பூர்வ மாற்றங்கள் ஏற்படுவதாக காலம் காலமாக நம்பப்படுகிறது. குறிப்பாக பசுவினுடைய நெய் தீபத்திற்கு இந்த புனிதத்தன்மை கூடுதலாக இருக்கிறது. நெய் தீபம்தான் உடல் நலம், மனவளம், தீய சக்தி விலகுதல், மகாலட்சுமி கடாட்சம் இவற்றுக்கெல்லாம் உகந்தது. சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. எனவேதான் தீபத்திலே இவ்வளவு சிறப்பு உண்டு. குத்துவிளக்கினை நடுமுற்றத்தில் போட்ட கோலத்தின் மீது வைத்து சந்தன குங்குமம் இட்டு மஞ்சள் திரி கொண்டு நெய் ஊற்றி விளக்கேற்றி பூ சுற்றி வழிபட வறுமையெல்லாம் நீங்குகிறது. எனவே எண்ணெய் கரைகிறது, திரி கருகுகிறது. ஆம், தீபம் என்பது தன்னை கரைத்து கொண்டு மற்றவர்களுக்கு ஒளி வழங்குகிறது. பிறர் நலம் பேணுவதற்காக தன் உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்பதுதான் கார்த்திகை தீபத்தினுடைய தத்துவம். சிந்திக்க வேண்டும். 27 தீபங்கள் நாம் ஏற்ற வேண்டும் குறைந்தது. நான் எனும் அகந்தை அழித்து அக இருளை நீக்கும் ஜோதி தரிசனம்தான் அண்ணாமலை தரிசனம். மகாதீபம் மலை மீது ஏற்றப்படுகிற பொழுது அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லுகிற பொழுது பஞ்சமூர்த்திகள் எழுந்துருள்வார்கள். விநாயகர், சுப்பிரமணியர், உண்ணாமலையம்மன் சமேத அண்ணாமலையார், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் எழுந்தருளி உமையாளுக்கு இடபாகம் வழங்குகின்ற அந்த நேரம்தான் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக ஆனந்த தாண்டவத்தோடு எழுந்தருளி கொடிமர முன்பு காட்சி தருகிற நேரத்திலேதான் நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை அத்தனையும் நீங்கி அண்ணாமலையாருடைய தீபம் ஏற்றப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்வினுடைய பிறவி பயனை நாம் அடைகிறோம் என்பதை பார்க்கிற பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்ணாமலையானுக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என பக்தி முழக்கம் திருவண்ணாமலையிலே ஒலிக்கிறது என்று சொன்னால் தன் உடம்பிலே சரிபாதி எல்லாம் வல்ல எம்பெருமான் கொடுக்கின்ற அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம். அந்த நேரத்திலே தான் மலை உச்சியிலே கொப்பரையிலே தீபம் ஏற்றப்படுகிறது. அந்த தீபம் ஏற்றிவிட்டால் நம்முடைய மன இருள் நீங்கிவிடும். அந்த தீபம் உணர்த்துகின்ற உன்னதம் என்ன தெரியுமா பெருமக்களே? இந்த தீபம் நமக்கு பல்வேறு தத்துவங்களை விளக்கி கொண்டிருக்கிறது. குத்துவிளக்கு மும்மூர்த்திகளினுடைய அடையாளம். எனவே இந்த தீப திருநாளிலே நாம் எப்படியெல்லாம் தீபம் ஏற்ற வேண்டுமோ அப்படியெல்லாம் தீபம் ஏற்றி அண்ணாமலைக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனோடு உடனுறையும் அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லி ஆடி பாடி அண்ணாமலை தொழுவோமே என்று சொல்வார்கள். ஒளியிலிருந்து இறைவன் அருளால் பல நிலைகளில் உள்ள ஜீவன் பிறப்பதை அடுக்கு ஆரத்தி என்கிற தீபம் உணர்த்துகிறது. கடவுளை கும்பிடுகிற பொழுது அண்ட வழியில் புலப்படாதிருந்த உலகம் திரையை விலக்கி கொண்டு நமக்கு தெரிகிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும். வள்ளல் பெருமானுடைய வடலூரிலே சத்திய ஞான தர்ம சபையை நிறுவி 7 திரைகளை விளக்குவதன் மூலமாக ஜோதி சொரூபமாக இருக்கிற இறைவனை நாம் அடைய முடியும் என்று சொல்கிறார். இதுதான் இன்றைக்கு 7 கிளைகளை உடைய கற்பூர ஆரத்தி நமக்கு காட்டப்படுவதனுடைய நோக்கம். பக்குவமடைந்த ஜீவன் இறைவனின் சாரூப நிலையை பெறுவதால் இறை வடிவமாக போற்றப்படுகிறது. இப்படி இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார்.
எனவே அப்படிப்பட்ட இறைவனை மனதிலே ஏற்றி அக்னி வடிவத்திலே இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை நாம் நினைத்தால் முக்தி கிடைக்கும். அஷ்டலிங்க தரிசனத்தை நாம் வழிபாடு செய்தால் சகல சௌபாக்கியங்களையும் பெற்றுவிட முடியும். எனவே இந்த தீப ஒளி நமக்கு தருவது முதலிலே ஆணவத்தை நீக்குகிறது, அதனைத் தொடர்ந்து கண்மத்தை நீக்குகிறது, மாயையை நீக்குகிறது, நிறைவாக இருளையும் நீக்குகிறது. ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மகாபாரதத்திலே கண்ண பரமாத்மா வருகை தருகிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே நான் உங்கள் இல்லத்திற்கு எழுந்தருள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் இல்லத்தை நிரப்பி வைக்க வேண்டும் என்று சொன்னார். துரியோதனன் பார்த்தான், அந்த அரண்மனையை எப்படி நிரப்புவது? அப்பொழுதுதான் அறுவடை முடிந்திருந்தது. எங்கெல்லாம் வைக்கோல் இருக்கிறதோ அந்த வைக்கோல் எல்லாம் எடுத்து வந்து அரண்மனை முழுக்க அடைத்து வைத்து விட்டான். கிருஷ்ண பரமாத்மா சொன்னது என்ன? நான் உன் இல்லத்திற்கு உன் அரண்மனைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த அரண்மனையை நிறைத்து வைத்திருக்க வேண்டும். பகவான் வந்தார், துரியோதனனை பார்த்தார். துரியோதனா, அரண்மனைக்குள்ளே வரலாமா? வாருங்கள், நீங்கள் சொன்னதைப் போல நிறைத்து வைத்திருக்கிறேன். சிரித்தார் கிருஷ்ண பரமாத்மா. உள்ளே நான் நுழைய முடியவில்லையே, முழுக்க முழுக்க வைக்கோலை நீ நிரப்பி வைத்திருக்கிறாய். சரி, வருகிறேன். இதோ பாண்டவர்கள் அரண்மனை நோக்கி நான் போகிறேன். சிரிக்கிறான் துரியோதனன். பாண்டவர்கள் அரண்மனையிலே ஒன்றும் நிறைப்பதற்கு வழி இல்லை, நான் தான் அத்தனை வைக்கோலையும் கொண்டு வந்து வைத்து விட்டேனே. சிரித்துக்கொண்டே பரந்தாமன் நடக்கிறார். அங்கே தர்மனுடைய அரண்மனை, பஞ்ச பாண்டவர்களுடைய அரண்மனை. அந்த அரண்மனையிலே ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றப்பட்டிருந்தது. அந்த அகல் விளக்கிலிருந்து புறப்பட்ட ஒளியானது அந்த அரண்மனை முழுக்க பிரகாசமாக இருந்தது. இப்பொழுது பரந்தாமன் சொன்னான், இவனும் வீட்டை நிரப்பி வைத்திருக்கிறான். இந்த வீடு ஒளியால் நிறைந்த வீடு. இந்த தீப ஒளியால் இவர்கள் ஆணவம் நீங்கி கண்மம் ஒடுங்கி மாயை விளக்கம் வந்து புற இருளையும் நீக்கியிருக்கிறார்கள், அக இருளையும் நீக்கியிருக்கிறார். இதுதான் நான் வருகிற வீடு என்று சொல்லி கிருஷ்ணன் வந்தான் என்பது வரலாறு. எனவே அன்பார்ந்த பெருமக்களே, தீப ஒளியின் மூலமாக உங்கள் ஆணவத்தை நீக்குங்கள், கண்மத்தை ஒடுக்குங்கள், மாயையை விளக்குங்கள், இருளை அகற்றுங்கள். அப்பொழுதுதான் சோதி பிழம்பாக இருக்கிற ஈசனினுடைய திருவருளையும் சோதியாக எழுந்த அருட்பெரும் சோதியாக இருந்த வள்ளல் பெருமான் காட்டிய சமரச சன்மார்க்க நெறியையும் எல்லாம் வல்ல பரந்தாமனுடைய அருளையும் பிரம்மனுடைய அருளையும் நீங்கள் முழுமையாக பெற முடியும். எனவே தீப ஒளியால் அத்தனை செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ உங்களை வாழ்த்தி பெருமையோடு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.